பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் என்னன்னு தெரியுமா? சேமித்து வைப்பது. கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் எடுத்து சேர்த்து வைக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஏன் சேர்த்து வைக்கிறோம்? நம்ம இன்றைக்கு சேர்த்து வைக்கிறவைகள் பிற்காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு குழந்தைகளோட படிப்புக்கு, இல்லை பிற்காலத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி, திருமண காரியங்கள், ஒரு சொந்த வீடு கட்ட, இப்படி நிறைய தேவைகள் இருக்குது. இதெல்லாம் உலக தேவைகள். ஆனால் கர்த்தர் ஒரு தேவைக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க சொல்கிறார். என்னன்னு பார்ப்போமா? 1 தீமோத்தேயு 6:19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அதாவது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி பரலோக ராஜ்யத்தில் நமக்கும் ஒரு இடத்தை நாம் ஆயத்தம் பண்ண இப்பொழுதே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். எப்படி பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது? உலக பணம், பொருள், அழகு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே அழிந்துவிடும். ஆனால் நம்மளுடனே கூடவே இருக்கிற எளியவர்களில் ஒருவருக்கு நீங்கள் செய்கிற சிறிய உதவி கூட உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திற்குரிய பொக்கிஷமாக சேரும். உதவின்னு சொல்லும் பொழுது பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. என்றாலும் நீங்கள் 3 நேரம் உண்ணும் ஆகாரத்தில் ஒரு நேரம் கூட உணவில்லாமல் இருப்பவர்களுக்கு 1 நேர உணவு கொடுப்பது கூட உதவிதான். உங்களிடம் 5 உடைகள் இருந்தால் அவற்றில் ஒன்றை ஒரு உடை கூட இல்லாதவர்களுக்கு கொடுப்பதும் உதவிதான். உங்களிடம் 100 ரூபாய் இருக்கும் பொழுது 1 ரூபாய் கூட இல்லாத நபருக்கு 5 ரூபாய் கொடுப்பதும் உதவிதான். இது மட்டும் இல்லை, உதவி என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்கிற செயல் கூட உதவிதான். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீர்கள். நீங்கள் கடந்து வந்த ஒரு வாரத்தில் இது போல் எத்தனை பொக்கிஷங்களை உங்களுக்கு சேர்த்து வைத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Have a blessed day. Jesus bless you.